அடுத்ததாக நமது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இஸ்லாமிய பயான்களிலும் தாவா பணிகளிலும் சிறந்தினர் விளங்குபவர்களில் ஒருவரான ஷேக் சதகத்துல்லா உமரி அவர்கள் சமூக அவலங்களில் முஸ்லிம்கள் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. وقال تعالى: إنا سمعنا فتى يذكرهم يقال له إبراهيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைத்து புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அண்ணல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுக்க பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்த நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் ஒரு சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் அல்லாஹினுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்கும் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலும் நம் அனைவரையும் அல்லாஹ் இங்கே ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மிகச்சிறந்த ஈமானிய உணர்வை சுமந்த ஒரு உரையை நாம் கேட்டுவிட்டு இன்றைய சமூகத்தினுடைய அவலங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவோ சமுதாயங்கள் வந்திருக்கின்றன, இப்பொழுதும் இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயங்கள் அனைத்திலும் சிறந்த சமுதாயமாக யாரை ஆக்கினான் தெரியுமா? நம்மைத்தான் ஆக்கி இருக்கின்றான். 3வது அத்தியாயம் 110வது வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள், மனிதர்களுக்காகவே தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். வேறு எந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் சிறந்த சமுதாயம் என்று அழைக்கவில்லை. முஸ்லிம்களாகிய நம்மை மட்டுமே அல்லாஹு தஆலா சிறந்த சமுதாயம் என்று அழைக்கின்றார். எதற்காக சிறந்த சமுதாயம் எனும் பொழுது, தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். நமக்கு அல்லாஹ் ஒரு கடமையை விதித்திருக்கின்றான். நீங்கள் தோற்றுவிக்கப்பட்டதன் நோக்கம் மனிதர்களுக்காகவே நீங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அதற்கான நோக்கம் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது. இந்த உம்மத்தை எப்படிப்பட்ட உம்மத்தாக, எப்படிப்பட்ட சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் தெரியுமா? கொடுக்கக்கூடிய சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றான். எதை கொடுக்கக்கூடிய சமுதாயம்? இந்த மார்க்கத்தை, மார்க்கத்தினுடைய சட்டங்களை, மார்க்கத்தினுடைய கொள்கையை பிற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இந்த மார்க்கத்தை
நாம் மக்களுக்கு சொல்லவில்லை என்று சொன்னால், மக்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால், நாம் வாங்கக்கூடியவர்களாக பிற மத கலாச்சாரங்களையும் பிற மதத்தினுடைய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் அனாச்சாரங்களையும் நாம் வாங்கி செயல்படுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு டம்ளர் இருக்குது, அதற்குள் நாம் தண்ணீரையோ பாலையோ ஊற்றினால் அதில் தண்ணீர் அல்லது பால் இருக்கும். அந்த தண்ணீரையும் பாலையும் எடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதுக்குள்ள என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? காலி கிளாஸா? என்ன இருக்கும் அதுக்குள்ள? காற்று இருக்கும். காற்றை நம்ம போய் நிரப்புறோமா? ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதே போன்றுதான் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி இருக்கின்றான். இந்த கொள்கையை மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நம்மை பணித்திருக்கின்றான். நம்ம இதை செய்யலன்னு சொன்னா நாம் தேடி சென்று அங்கிருந்து நம்மிடத்தில் அந்த கலாச்சாரங்கள் வரும் என்பது அல்ல, மாறாக தானாகவே நமக்குள் அவை வந்துவிடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய இளைஞர்கள் வழிகட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே சிந்தனை சீர்கேடுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய செயல்பாடுகளிலே சீர்கேடுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. மார்க்கத்தை விட்டும் வெகு தூரம் செல்லக்கூடியவர்களாக, மார்க்கத்தை விட்டும் அவர்கள் விலகி செல்லக்கூடியவர்களாக, மார்க்க சிந்தனையும் மார்க்க பற்றும் இல்லாதவர்களாக, நாத்திகத்தின் பக்கம் செல்லக்கூடியவர்களாகவோ அல்லது ஷிர்கின் பக்கம் செல்லக்கூடியவர்களாகவோ, பிதஅத்தின் பக்கம் செல்லக்கூடியவர்களாகவோ, அனாச்சாரங்களின் பக்கம் செல்லக்கூடியவர்களாகவோ, உலக மோகத்தை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்துக் கொண்டு செல்லக்கூடியவர்களாகவோதான் இன்றைய இளைஞர்கள் இருக்கின்றார்கள். இளைஞர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இளைஞர்களை பற்றி குர்ஆனிலே சிறப்பித்து சொல்லுகின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு சமுதாயம் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமுதாயம் ஸ்டடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த இளைஞர்கள், அந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் ஸ்டடியாக இருக்க வேண்டும். நம்முடைய உடல் இருக்குது, இந்த உடலிலே முதுகெலும்பு ஒருவருக்கு ஸ்டடியாக இருந்தது, நிலையாக இருந்தால்தான் அவரால் நல்ல முறையில் நிற்க முடியும். முதுகெலும்பு உடைந்து விட்டால், பலவீனம் அடைந்து விட்டால் அவரால் நிலையாக நிற்க முடியுமா? ஸ்டடியாக இருக்க முடியுமா? முடியாது. இதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இளைஞர்களை இந்த சமுதாயத்தினுடைய முதுகெலும்பாக ஆக்கி இருக்கின்றான். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தின் நிலை என்ன? அல்லாஹ் இஸ்லாமியர்களை பற்றி, இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? சூரத்துல் முனாஃபிகூன் 63வது அத்தியாயம் 8வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் என்பது அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் முஃமின்களுக்கும் உரித்தானது. யாருக்கு கண்ணியம் உரித்தானது? அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் முஃமின்களுக்கும் உரித்தானது. ஆனால் இன்று நம்முடைய நிலை என்ன? நம்ம கண்ணியமா இருக்கிறோமா, இழிவா இருக்கிறோமா? இஸ்லாமியர்கள் என்றால் எப்படிப்பட்ட பார்வையிலே உலகம் முழுவதும், குறிப்பாக நம்முடைய நாட்டிலே பார்க்கப்படுகின்றார்கள்? இஸ்லாமிய இளைஞர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள். இன்று இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் சீரான நிலையிலே இல்லாமல் வழிகேட்டிலே செல்வதன் காரணமாக, சீர்கேட்டிலே செல்வதன் காரணமாக இந்த சமூகம் இழிவை சந்தித்து கொண்டிருக்கின்றது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இளைஞர்களை பற்றி சொல்லும் பொழுது, இவர்கள் ஈமானை நிலைநிறுத்தக்கூடியவர்கள், ஈமானிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் என்று குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். வேண்டுமானால் சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்களிலே வரக்கூடிய ஒரு சம்பவத்தை நீங்கள் பாருங்கள். அஸ்ஹாபுல் கஹஃப், கஹஃப் என்றால் குகை,
குகைவாசிகள் அவர்களுடைய பெயரை கொண்டுதான் இந்த சூறாவிற்கு பெயரும் வைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம், இவர்கள் சில இளைஞர்கள் தங்களுடைய இறைவனின் மீது இவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். இவர்கள் சில இளைஞர்கள் தங்களுடைய இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுடைய நேர்வழியை நாம் அதிகப்படுத்தினோம். எப்படிப்பட்ட இளைஞர்கள் இவர்கள்? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே அவர்கள் மார்க்கத்தில் எந்த அளவிற்கு உறுதியாக இருந்தார்கள் என்பதை மட்டும் சொல்லவில்லை. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அவர்கள் எந்த அளவிற்கு மக்களுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் அரசனுக்கும் எடுத்து சொன்னார்கள் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதன் காரணமாக இளம் வயதிலேயே இளைஞர்களாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி அதிலே அவர்களுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து வரக்கூடிய நிலையிலே அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். குகையிலே அவர்களை தூங்க வைத்தான். 300 வருடங்களுக்கு மேலாக தூங்கினார்கள். பிற்காலத்திலே வரக்கூடிய மக்களுக்கு அவர்கள் அத்தாட்சிகளாக ஆனார்கள். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஒரு அழகான வார்த்தையை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்றைய இளம் சமுதாயம், எந்த சமுதாயம் எல்லா விதமான தீமைகளிலும் மூழ்கி கொண்டிருக்கின்றதோ, தலைமுடியெல்லாம் நரைத்த பிறகு வயதாகும் பொழுது நாம் பார்த்து கொள்ளலாம் என்று எந்த இளைஞர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளம் வயதிலே செய்த செயலை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அவன் அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை ஃபத்தன், இளைஞர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை ஓரிரை கொள்கையின் பக்கம் அழைக்கின்றார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. விளைவு என்ன ஆனது தெரியுமா? அந்த மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பை ஏற்காததன் காரணமாக அவர்களுக்கு பிராக்டிக்கலாக புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு செயலை செய்கின்றார்கள். அவர்கள் யாரையெல்லாம் தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ, எந்த விதமான உயிரும் இல்லாத, பார்க்காத, கேட்காத, எந்த நன்மையும் தீமையும் செய்யாத ஒன்றை கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவற்றையெல்லாம் உடைத்து விடுகின்றார்கள். மக்கள் எல்லாம் திருவிழாவிற்கு செல்லுகின்றார்கள். திரும்பி வந்து பார்க்கின்றார்கள், எல்லா சிலைகளும் எல்லா தெய்வங்களும் உடைக்கப்பட்டிருக்கின்றன. மன் ஃபஅல ஹாதா பிஆலிஹத்தினா, எங்களுடைய இறைகள் கடவுள்களோடு இந்த செயலை செய்தவர்கள் யார் என்று அவர்கள் கேட்கும் பொழுதுதான் அவர்களுக்கு பதில் சொல்லப்பட்டது, காலு சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். இத ஒரு இளைஞர் இருக்கின்றார், இப்ராஹிம் என்று அவரை சொல்லுவார்கள். அவர்தான் செய்திருப்பார், அவரை தவிர வேறு யாரும் செய்திருக்க மாட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்திலே இந்த மக்கள் சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்கின்றார்கள். அல்லாஹ் அதனை அவர்களுடைய இளமை பருவத்தோடு குறிப்பிடுகின்றான். இளம் வயதிலே நாம் எப்படிப்பட்ட பணியை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். அதற்காக நாம் பிற மத வழிபாட்டு தலங்களிலே புகுந்து அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை உடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் இங்கே சொல்லவில்லை. சத்தியத்தை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பு இளைஞர்களுக்கு இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே நமக்கு உணர்த்துகின்றான். சகோதரர்களே, ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது ஃபத்தன் என்று கூறினார். அடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ், இளம் வயதிலே சஹாபாக்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள் தெரியுமா? இளமை பருவம் என்பது எப்படிப்பட்டது? இந்த இளம் வயதிலே நாம் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும். ஆனால் இன்று நம்முடைய சமூகத்தின் அவல நிலை என்ன என்பதைத்தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். சஹாபாக்கள் இளம் வயதிலே எதை சாதித்தார்கள்? முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இளம் வயதிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்கு இந்த எம்பூ நகரத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஏறத்தாழ ஒரு 250 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய
இந்த மதீனா நகரத்திற்கு மார்க்கத்தை சொல்லுவதற்காக மக்காவிலிருந்து அனுப்புகின்றார்கள். எப்படிப்பட்ட நிலையிலே முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு வந்தார்கள் தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அவருடைய நிலை என்ன என்பது நமக்கு தெரியும். மிகப்பெரிய செல்வந்தர், ஒவ்வொரு நாளும் புத்தாடை அணிவார். அவர் தடவக்கூடிய வாசனை திரவங்கள் 2 தெருக்களுக்கு அப்பால் மணக்கக்கூடியதாக இருந்தது, நறுமணம் கமலக்கூடியதாக இருந்தது. அவ்வளவு வசதியாக வாழ்ந்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் அனைத்தையும் துறந்து கொண்டு வந்தார். இப்போ நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? சரி, அல்லாவுக்கா எல்லாம் துறந்துட்டு வந்துட்டோம், அடுத்து நம்ம கொஞ்சம் சம்பாதிச்சு பழைய நிலைமைக்கு வராட்டியும் ஓரளவுக்காவது நம்ம காசு பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இன்றைய இளைஞர்கள் இப்படித்தான் யோசிப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், முஸாபே, மதீனாவிற்கு செல்லுங்கள், மதீனாவிலே சென்று மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முஸாப் இப்னு உமைர் நினைத்திருந்தால் சொல்லி இருக்கலாம், யா அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், நான் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்து பரம ஏழையாக மாறிவிட்டேன், நான் இளம் வயதிலே இருக்கின்றேன், ஆகவே சற்று நான் சம்பாதித்து கொண்டு பிறகு அல்லாஹ்வின் பாதையில் செல்லுகின்றேன் என்று சொன்னால் அது குற்றமும் ஆகாது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பை ஏற்று அவர்கள் மதீனாவிற்கு சென்று 1 வருட காலம், ஹிஜ்ரத்திற்கு முன்பாக 1 வருட காலம் இஸ்லாத்தை சொல்லுகின்றார்கள். ஏறத்தாழ 99 நபர்கள் மதீனாவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு மிகப்பெரிய அடித்தளமாக அவர்களுடைய அந்த அழைப்பு தஅவா இருந்தது. ஒரு இளைஞரால் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மார்க்கத்தை இந்த மதீனாவாசிகளுக்கு சொன்னார்கள். ஒரு இளைஞரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக களத்திற்கு அனுப்புகின்றார்கள். அந்த களத்தை அவர் மாற்றுகின்றார். மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கு அவர் வித்திட்டார், மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கு அவர் காரணமாக இருந்தார் என்பதை நாம் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த சம்பவத்தின் மூலமாக பார்க்கின்றோம். இன்றைய இளைஞர்கள் இப்படிப்பட்ட சமூக மாற்றத்திற்கு, சமூகம் சீராக இருப்பதற்கும் வெளியேற்றிலிருந்தும் சமூகத்தை பாதுகாப்பதற்கும் இன்றைய காலகட்டத்தில் வித்திடுகின்றார்களா அல்லது காரணமாக இருக்கின்றார்களா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு 17 வயது இளைஞர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு முன்னால் அவர்களுடைய கையிலே கொடியை கொடுத்து அவர்களை ஒரு படைக்கு தளபதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு அனுப்புகின்றார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் சஹாபாக்கள் ஏராளமாக இளைஞர்கள் பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஹ்னு ஃபித்யானின் ஹஸாவிரத்தும், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே துடிப்புமிக்க இளைஞர்களாக இருந்தோம். ஃபதஅல்லமனல் ஈமான் قبل ان نتعلم القرآن, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நாங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஈமானை கற்றுக்கொண்டோம். ثم تعلمنا القرآن فازدادنا به ஈமானா, அதற்கு பிறகு நாங்கள் குர்ஆனை கற்றுக்கொண்டோம், எங்களுடைய ஈமான் அதன் மூலமாக அதிகரித்தது. இந்த இடத்துல இளைஞர்கள், நாங்கள் துடிப்புமிக்க இளைஞர்களாக இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துடிப்புமிக்க இளைஞர்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தார்கள்? இன்றைய துடிப்புமிக்க இளைஞர்கள் எதிலே ஆர்வமாக இருக்கின்றார்கள்? சமூக வலைதளங்களிலே ஆர்வமாக இருக்கின்றார்கள், ஏஐக்களிலே ஆர்வமாக இருக்கின்றார்கள், உலகத்தினுடைய முன்னேற்றத்திலே ஆர்வமாக இருக்கின்றார்கள். ஆனால் துடிப்புமிக்க சஹாபாக்கள் இளைஞர்கள் எதில் ஆர்வமாக இருந்தார்கள்? குர்ஆனை கற்பதற்கு முன்னால் ஈமானை நாங்கள் கற்றோம், பிறகு குர்ஆனை கற்றோம், அந்த குர்ஆனின் மூலமாக எங்களுடைய ஈமான் இன்னும் அதிகரித்தது என்று ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று மாலிக் இப்னு ஹுவைரித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அத்தைனா அன்-நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஹ்னு ஷபீபத்துன் முத்தகாரபூன்,
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாங்கள் வந்தோம். அப்பொழுது இளமை பருவத்தை அடையக்கூடியவர்களாக, அரும்பு மீசை காலம் சொல்லுவோம் அல்ல, அந்த அரும்பு மீசை உடைய இளமை பருவத்தை அடையக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தங்கினோம், அவர்களிடத்தில் மார்க்கத்தை கற்றுக்கொண்டோம். அப்ப இளம் வயதிலே சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் சஹாபாக்கள் எப்படிப்பட்ட சாதனைகளை புரிந்தார்கள்? கல்வியை கற்றார்கள், மார்க்கத்தை கற்றார்கள், ஈமானை கற்றார்கள், அல்லாஹ்வினுடைய பாதையிலே தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள், மார்க்கத்தை மக்களுக்கு போதிப்பதற்காக பல்வேறு இடங்களுக்கு சென்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நம்முடைய கண்ணியத்திற்குரிய சகோதரர் ஜமீல் அவர்கள் சொன்னார்கள், ரோம் நாட்டு அரசருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதத்தை கொடுத்து அனுப்பும் பொழுது இளம் வயதுடையவர் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா இளம் வயதுடையவர், தன்னந்தனியாக மக்கா மதீனாவில் இருந்து ரோம் நாட்டிற்கு செல்லுகின்றார்கள். அந்த அரசனுக்கு கடிதத்தை கொடுத்துவிட்டு திரும்பி வருகின்றார்கள். ஆக இப்படியெல்லாம் சஹாபாக்களுடைய காலத்திலே சஹாபா பெருமக்கள் இளம் வயதிலே சாதனைகளை புரிந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று நம்முடைய நிலை என்ன? பொதுவாகவே இஸ்லாமியர்களின் நிலை, அதிலும் குறிப்பாக நம்முடைய இளைஞர்களின் நிலை என்ன? மிகப்பெரிய ஒரு அவல நிலைக்குத்தான் என்று நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இன்று நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்கின்றது தெரியுமா? நம்முடைய இளம் தலைமுறையினர், இளம் சமுதாயம் தள்ளாடி கொண்டு இருக்கின்றார்கள். எதிலே தள்ளாடி கொண்டிருக்கின்றார்கள்? போதையிலே தள்ளாடி கொண்டிருக்கின்றார்கள். எந்த சமுதாயத்திலும் போதை இல்லையா? எந்த சமுதாயத்தில் வேண்டுமானாலும் போதை இருக்கலாம். ஆனால் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகலாமா என்று சொன்னால், போதையை அடியோடு அழித்த மார்க்கம் இஸ்லாம். போதையை அடியோடு அழித்த மார்க்கம் இஸ்லாம். அல் ஹம்ரு உம்முல் ஹபாயித். போதை என்பது எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட போதைக்கு இன்று நம்முடைய சமுதாயம் அடிமையாக இருக்கின்றது. எவ்வளவு செய்திகளை பார்க்கின்றோம், எவ்வளவு அவலமான செய்திகளை நாம் பார்க்கின்றோம். நான் கோயம்புத்தூரில் இருக்கின்றேன். கோவையிலே ஏராளமான இஸ்லாமிய இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள். ஒரு முறை ஒரு காவல் நிலையத்திற்கு காவலர்களுக்கு குர்ஆனை கொடுப்பதற்காக நாங்கள் சென்றோம். அன்பளிப்பாக வழங்குவதற்காக, இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லி, குர்ஆன் இறங்கிய மாதம் ரமதானுடைய மாதம், ஆகவே இந்த குர்ஆனை நீங்கள் அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டு படியுங்கள் என்று கொடுப்பதற்காக செல்லும் பொழுது ஒரு காவலர் சொல்லுகின்றார், பாய், முன்னையெல்லாம் உங்களுடைய இளைஞர்கள் ஜமாத்துகளுக்கு கட்டுப்பட்டிருந்தாங்க, இளைஞர்கள் ஜமாத்துகளுக்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள். கோவையிலே அதிகமாக முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இரவு 10 மணிக்கு மேல் யாருமே அதிகமாக வெளியே வரமாட்டார்கள், அல்லது தேவையுடையவர்கள் மட்டும்தான் வருவார்கள். இப்பொழுதெல்லாம் நாங்கள் இரவு 1 மணி 2 மணிக்கு ரோந்து பணிக்கு சென்றால் இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக பைக்கிலே அல்லது பொது இடங்களிலே சாலைகளிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள், புகைப்பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், போதையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை வீட்டிற்கு செல்லுங்கள் என்று அனுப்பினால் அவர்கள் எங்களுக்கு போக தெரியும், நீங்க போங்க சார் என்று சொல்லுகின்றார்கள். சரி, அப்படி யாரையேனும் நாங்கள் ஒரு குற்றச் செயலுக்காக கைது செய்தாலோ விசாரணைக்காக அழைத்து வந்தாலோ அடுத்த நாள் காலையிலேயே ஜமாஅத்திலிருந்து வந்து அவர்களை அழைத்து கொண்டு சென்று விடுகின்றார்கள். எப்படி இருந்த சமுதாயம் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஏம்பாய் ஆச்சு? உங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் சொல்வதில்லையா என்று ஒரு முஸ்லிம் அல்லாத காவலர் கேட்கின்றார் என்று சொன்னால், இன்று முஸ்லிம்கள் பெரும்பாலும் வசிக்கக்கூடிய பகுதிகள், பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஊர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா ஊர்களிலும் இந்த பிரச்சனை இருக்கின்றது. போதை ஒரு சிறிய அளவிலிருந்து மிகப்பெரிய அளவு வரை இன்று இஸ்லாமிய இளைஞர்கள் இதற்கு முழுமையாக அடிமையாக இருக்கின்றார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட இளைய சமுதாயம் இருந்தால் இந்த சமூகம் எப்படி தலை நிமிர்ந்திருக்கும், இந்த சமூகம் எப்படி நிலையாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள்.
ஆக இன்றைய தலைமுறை போதையில் தள்ளாடி கொண்டிருக்கின்றது. அதனை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகள் ஊரிலே இருப்பார்கள், எம்பையன்லாம் எந்த தப்பையும் செய்ய மாட்டான். பொதுவாக நாம் சொல்லக்கூடியது என்ன, எம்புள்ள எந்த தப்பும் செய்ய மாட்டான், என்னுடைய மகன் எந்த தவறையும் செய்ய மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய பிள்ளைகளின் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பது மிகச் சிறந்த விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் அவர்களை கண்காணிப்பதும் பெற்றோர்களாகிய நம் மீது கடமை. அவர்களை கண்காணிப்பதும் பெற்றோர்களாகிய நம் மீது கடமை. நாம் கண்காணிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாமே நம்முடைய பிள்ளைகளை இழந்து விடுவோம். நம்முடைய பிள்ளைகளை தவறான வழிக்கு செல்வதற்கு நாமே காரணமாக ஆகிவிடுவோம். தலைக்கு மீறி சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கடுத்து எதுவுமே அவர்களை செய்ய முடியாது. ஒரு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவன், 7வது 8வது படிக்கக்கூடிய மாணவன் வீட்டிலே ஒரு சில நேரங்களில் ஒரு மாதிரியாக இருக்கின்றான், சோர்ந்திருக்கின்றான், மிகவும் சோர்வாக காணப்படுகின்றான். சில நேரங்களில் அதிகமாக தனிமையிலே ஒரு முஸ்லிம் மாணவன் தனிமையிலே இருக்கின்றான். பெற்றோர்கள் பதறி போய் சைக்காலஜி டாக்டரிலே அழைத்து சென்று அவர் அந்த சிறுவனை அமர வைத்து விசாரிக்கும் பொழுது அவன் போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றான் என்பது தெரிய வந்தது. எத்தனை வயது? 12 வயது 13 வயதுடைய ஒரு சிறுவன், பள்ளியில் படிக்கக்கூடிய சிறுவன் போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றான். ஆரம்ப நிலையிலேயே தெரிந்ததன் காரணமாக அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்கு மருத்துவம் செய்யப்பட்டு அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு அதிலிருந்து வெளியேற்றப்பட்டான். எத்தனையோ இளைஞர்கள் வெளியே வர வேண்டும் என்று சொன்னாலும் வர முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாம் எல்லாவித தீமைகளையும் உடனடியாக ஹராமாக்கி விட்டது. போதையை மட்டும்தான், மதுவை மட்டும்தான் படிப்படியாக இஸ்லாம் ஹராமாக்கியது. காரணம் என்னவென்று சொன்னால், இதனை ஒரு மனிதனால் இதற்கு அடிமையாகி விட்டான் என்று சொன்னால் ஒரே அடியாக அவனால் விட முடியாது. ஆக இளைஞர்கள் இப்படிப்பட்ட தவறான வழியில் செல்வதை விட்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் அவர்களை கண்காணிக்க வேண்டும். ஜமாஅத்தார்கள் தங்களுடைய மஹல்லாக்களிலே இருக்கக்கூடிய இளைஞர்களின் மீது அதிக கவனத்தை எடுத்து அவர்களுக்கான முயற்சியை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கூறுகின்றேன். அடுத்தபடியாக இன்று நம்முடைய இளைஞர்களிடத்தில் இருக்கக்கூடிய, பொதுவாக எல்லா முஸ்லிம்களிடத்திலும் குறிப்பாக நம்மிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிராபேக் என்ன தெரியுமா? கலாச்சார சீர்கேடு, அழிவின் பக்கம் செல்லக்கூடிய ஒரு சீர்கேடு என்ன தெரியுமா? நம்முடைய நேரத்தை நாம் வீணடித்துக் கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய நேரம் அல்லாஹ்விடத்திலே நாம் விசாரிக்கப்படுவோமா இல்லையா? அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த செல்வத்தை பற்றி மட்டுமா விசாரிப்பான்? நேரத்தை பற்றியும் தான் விசாரிப்பான். இந்த நேரத்தை நாம் எவ்வாறு செலவிடுகின்றோம், நேரத்தை எவ்வாறு நாம் பயன்படுத்துகின்றோம்? அரபியிலே ஒரு பழமொழி இருக்கின்றது, அல் வக்து கஸ்ஸைஃப் இல்லம் தக்தஹா பில் அமல் யக்தஅக பில் அமல். நேரம் ஒரு கத்தியை போன்றது, வாளை போன்றது. நீ உன்னுடைய செயல்பாடுகளால் அந்த நேரத்தை கழிக்கவில்லை என்று சொன்னால் பல ஆசைகளையும் உலகத்தினுடைய ஆசாபாசங்களையும் ஊட்டி அது உன்னை வெட்டிவிடும் என்று அரபியிலே சொல்லுவார்கள். நேரத்தை வீணடிப்பதில் இன்று நாம் தான் மிக அதிகமாக இருக்கின்றோம். மற்ற சமூகத்தை விட நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள், நம்முடைய இளைஞர்கள் மிக அதிகமாக நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, எப்படி நாளை மறுமை நாளிலே சில மக்கள் சக்கர் என்ற நரகத்திற்கு செல்லுவார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை நரகத்திற்கு அனுப்பிய பிறகு சொர்க்கவாசிகள் அவரிடத்திலே கேட்பார்கள், மா சலக்குக்கும் ஃபீ சக்கர், அல்லது வானவர்கள் கேட்பார்கள், உங்களை சக்கர் என்ற நரகத்திலே எது தள்ளியது? அவர்கள் சொல்லுவார்கள், காலூ லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்க கூடியவர்களாக இருக்கவில்லை. வகுன்னா நகூது மஅல் காயிதீன், நாங்கள் வீணாக நேரத்தை வீணடிக்க கூடியவர்களாக இருந்தோம். வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன், நாங்கள் மறுமை நாளையும் பொய்யாக்கி கொண்டு இருந்தோம். ஆக சக்கர் என்ற அந்த நரகத்திற்கு செல்லக்கூடிய 4 கேட்டகரிகளில் ஒரு கேட்டகரி என்ன? நேரத்தை வீணடிப்பது. நேரத்தை எப்படியெல்லாம் இன்று நாம் வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம்.
மொபைல் போனை ஒரு முறை கையிலே எடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர், அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும், இரவு 1 மணி 2 மணி ஆனாலும் நமக்கு தெரிவதே இல்லை. ரீல்ஸுகளாக பார்த்து கொண்டிருப்போம், அல்லது வேறு ஏதேனும் செய்திகளை பார்த்து கொண்டிருப்போம், படித்துக் கொண்டிருப்போம். அது நம்முடைய நேரத்தை எந்த அளவிற்கு விழுங்குகின்றது என்பதை நமக்கு தெரியாது. ரியாதிலே ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞரை சந்தித்தேன். அல்ஹம்துலில்லாஹ், அவர் எக்கனாமிக்கிலே PhD பட்டம் பெற்றவர். அவரிடத்திலே என்னுடைய ஒரு நண்பர் சில மார்க்கம் சம்பந்தமான, எக்கனாமிக் சம்பந்தமான, பிசினஸ் சம்பந்தமான சந்தேகங்கள் வரும் பொழுது உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பிலே கேள்விகளை அனுப்புகின்றேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், நிறைய பேர் இப்படி அனுப்புகின்றார்கள். ஒரு முறை வாட்ஸ்அப்பை எடுத்து கேள்விகளுக்கு பதில் சொன்னால் 1 கேள்வி 2 கேள்வி 3 கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்குள் 1 மணி நேரம் முடிந்து விடுகின்றது. ஆகவே நான் வாட்ஸ்அப்பிலே யாருக்கும் பதிலே சொல்வதில்லை, நேரடியாக அழைத்து பேசினால் மட்டுமே நான் அவர்களுக்கு பதில் சொல்லுகின்றேன். தேவையான ஒரு விஷயத்திற்காக வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவதிலும் கூட நேரம் அதிகமாக எடுக்கின்றது என்று வரும் பொழுது நான் அதையும் உபயோகப்படுத்துவதில்லை என்று சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் என்னுடைய நேரம் அதிலே வீணாகின்றது. இல்லை, நாம் எவ்வளவு நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம் அதிலே. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிக்க வேண்டும். நம்முடைய நேரம் எல்லாம் குர்ஆனை ஓதுவதை விட, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதை விட, சமுதாயத்தை பற்றி சிந்திப்பதை விட, சமுதாயத்திற்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை விட நம்முடைய நேரம் இது போன்ற ரீல்ஸுகளில் தான் வீணாகிக் கொண்டிருக்கின்றது, அழிந்து கொண்டிருக்கின்றது. இது நம்முடைய சமூகத்திற்கு மிகப்பெரிய சீரழிவு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்தபடியாக நம்முடைய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னார், ஒரு பக்கம் ரீல்ஸ் பார்க்கக்கூடியவர்கள், மறுபக்கம் ரீல்ஸ் போடக்கூடியவர்கள். அல்லாஹு அக்பர். நம்முடைய சமுதாய பெண்கள், இளம் வயது பெண்கள் ரீல்ஸுகளிலே சிலர் குடும்பத்தோடும் அல்லது தனியாகவும் எப்படிப்பட்ட ரீல்ஸுகளை போட்டு சமுதாயத்தினுடைய பெயரையே கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சமீபத்திலே நீங்கள் அனைவரும் பார்த்திருக்கலாம், ஒரு பெண்மணி, கடைநல்லூரை சேர்ந்த பெண்மணி, அவளுடைய ரீல்ஸுகளின் ஹிஜாபை அணிந்து கொண்டு ரீல்ஸுகளை போடுவதன் மூலமாக கடையநல்லூரின் மானம் போய்விட்டது என்று சொன்னவுடனே அந்த பெண் தனி மனிதர்களுடைய குறைகளை எல்லாம் எடுத்து சொல்லி இதன் மூலமாக மானம் போகவில்லையா என்று கேட்கின்றார். அல்லாஹு அக்பர். அவளுடைய ரீல்ஸ், அந்த பெண் மட்டுமல்ல, அதுபோன்று ஏராளமான பெண்களுடைய ரீல்ஸுகளை பார்த்தோம் என்று சொன்னால், சமூக வலைதளங்களை பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா விதமான வரம்புகளையும் மீறியவர்களாக, அவர்களுடைய ஹிஜாபு கூட ஹிஜாப் அல்ல, பிறரை கவரக்கூடிய விதத்தில் தான் இருக்கின்றது. ஹிஜாப் என்பது என்ன? ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை மறைக்க வேண்டும், தன்னுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆனால் அங்கே ஒரு பெண் தன் பக்கம் ஆண்களை இழுக்கக்கூடிய விதத்தில் ஹிஜாபை அணிந்து கொண்டு நான் ஹிஜாபோடு தான் இருக்கின்றேன் என்று வியாக்கியானம் சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் நம்முடைய பெண்கள், நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இது போன்ற சமூக வலைதளங்களை உபயோகிக்க கூடாதா? ஏன் உபயோகிக்க கூடாது? எதில் பலன் இருக்கின்றதோ அதில் மட்டுமே நாம் அதனை உபயோகிக்க வேண்டும். எது நம்மையும் பாவத்திற்கு இழுத்து சென்று பிறரையும் பாவம் செய்ய தூண்டுமோ அப்படிப்பட்டவைகளில் இந்த சமூக வலைதளத்தை நாம் பயன்படுத்த கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு தெள்ள தெளிவான முறையிலே எடுத்துச் சொல்கின்றது. ஹிஜாப் அணிந்த பெண் மார்க்கத்தை சொன்னால் கூட, குர்ஆனை ஓதினால் கூட ஒரு ஆணுடைய பார்வை எப்படி இருக்கும்? குர்ஆனை ஓதுகின்றாள் அல்லது மார்க்கத்தை சொல்லுகின்றாள் என்பதற்காக ஒரு ஆண் பார்ப்பானா, அல்லது அவளுடைய அழகை ரசிப்பதற்காக பார்ப்பானா? எந்த சூழல் அந்த நேரத்தில் ஏற்படும்? ஒரு ஆணுடைய பார்வை எப்படி இருக்கும்? ஆகவேதான் ஆணும் தன்னுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும், பெண்ணும் தன்னுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும். வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, நீங்கள் ஜாஹிலியத்திலே, அறியாமை காலத்திலே எப்படிப்பட்ட அலங்காரங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தீர்களோ அப்படி நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, அறியாமை காலத்தினுடைய அலங்காரங்களை எல்லாம் ருப்ப காசியாத்தின் ஆரியாத், பல பெண்கள் ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்களே.
அப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைய நம்முடைய சமூகம் இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த அளவிற்கு அனாச்சாரத்தின் பக்கம், இழிவின் பக்கம், வீழ்ச்சியின் பக்கம் அழைத்து செல்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹு தஆலா இஸ்லாத்திற்கு வந்தவர்களின் மூலமாக நமக்கு மார்க்கத்தை விளங்கச் செய்கின்றான். சமூக ஆசிரியையாக சகோதரி சபரிமாலா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி பெண்களுக்காக பேசும் பொழுது ஷாஹீன் பாகுகள் நடந்த நேரம், கோயம்புத்தூரிலே ஒரு ஷாஹீன் பாகிலே பேசுவதற்காக சபரிமாலாவாக வருகின்றார்கள். இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு சகோதரர் அவர்கள் திரும்பி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு சிறிய புத்தகத்தை கொடுக்கின்றார். அந்த புத்தகத்தை வீட்டிற்கு செல்வதற்குள் காரில் அமர்ந்தவாறே படிக்கின்றார்கள். அதற்கடுத்து சிறிது சிறிதாக மார்க்கத்தை படிக்கின்றார்கள். அதற்கடுத்து படிப்படியாக மார்க்கத்தை உள்வாங்குகின்றார்கள். பிறகு அல்ஹம்துலில்லாஹ் முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இன்று இஸ்லாமிய பெண்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய நிலையிலே அல்லாஹ் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கின்றான். ஆகவே இந்த சமூகம், நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படிப்பட்ட கலாச்சார சீர்கேட்டிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட கலாச்சார சீர்கேட்டிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கவலை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். அதற்கடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல்வேறு நாட்கள் மக்கள் கொண்டாட்டமாக எப்படி பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்றதோ, இன்னவர நாட்கள் கொண்டாடப்படுகின்றதோ, அதுபோன்று காதலர் தினம் கொண்டாடப்படுகின்றது. இன்னும் 2 நாளிலே, இன்று பிப்ரவரி 12, 13 ஒரு நாள், 14வது நாள் காதலர் தினம் கொண்டாடப்படும். இந்த காதலர் தினத்தை முஸ்லிம் அல்லாதவர்கள் மட்டுமா கொண்டாடுகின்றார்கள்? முஸ்லிம்களும் தான் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். சரி, காதல் என்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்றா? நிச்சயமாக இல்லை. காதல் என்றால் நேசம், காதல் என்றால் அன்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நேசம் வைக்குமாறு கட்டளையிடுகின்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவர் தன்னுடைய பெற்றோரை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட, ஏன் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் விட என்னை அதிகமாக நேசிக்காதவரை உண்மையான முஸ்லிமே ஆக முடியாது. அல்லாஹ்வின் மீது நமக்கு காதல் இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் தூதரின் மீது காதல் இருக்க வேண்டும். சரி, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் இருக்க வேண்டுமா இல்லையா? நிச்சயமாக இருக்க வேண்டும் தான். ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரை நேசிக்க வேண்டும், தன்னுடைய பெற்றோரை காதலிக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். காதல் என்று சொன்னாலே காமம் கலந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் இஸ்லாம் அதை தூய்மையாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. சரி, ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கலாமா இல்லையா என்று சொன்னால் இஸ்லாம் ஒரு ஆணையும் பெண்ணையும் காதலிக்க சொல்லுகின்றது. எப்பொழுது காதலிக்க சொல்லுகின்றது? தஸவ்வஜுல் வலூதல் வதூத். நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய, அதிகமாக காதலிக்கக்கூடிய, அதிகமான பெண்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய பெண்ணை நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக ஒரு ஆணோ பெண்ணோ எப்பொழுது நேசிக்க வேண்டும், காதலிக்க வேண்டும்? திருமணத்திற்கு பிறகு. இன்றைய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? திருமணத்திற்கு முன்னால் நேசிப்பார்கள், திருமணத்திற்கு முன்னால் காதலிப்பார்கள், திருமணத்திற்கு முன்னாலேயே பேச வேண்டியது எல்லாம் பேசி முடித்து விடுவார்கள், செய்யக்கூடாததை எல்லாம் செய்து விடுவார்கள். அதற்கடுத்து இறுதியாக திருமணத்திற்கு பிறகு 6 மாதங்களிலேயே பிரிஞ்சு விடுவார்கள். காரணம் கேட்டால், என்னிடத்திலே என்னுடைய கணவன் பேசுவதே இல்லை, எனக்கு நேரம் கொடுப்பதே இல்லை, என்னுடைய மனைவி என்னிடத்தில் பேசுவதே இல்லை, எங்களுக்கு மத்தியிலே அன்பே இல்லை, உறவே இல்லை, எந்த விதமான சுமூகமான உறவும் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைதான் இன்று இருக்கின்றது. சரி, ஒரு ஆணோ பெண்ணோ திருமணத்திற்கு முன்பே காதலிக்கின்றார்கள், தவறான வழியிலே அவர்கள் செல்லுகின்றார்கள் என்று சொன்னால் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் இதே போன்ற தவறை மற்றவர்களுடன் செய்ய மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கின்றது? இஸ்லாம் ஒரு விஷயத்தை நமக்கு தடை செய்கின்றது என்று சொன்னால் அது ஒரு சமூகம் தூய்மையானதாக, ஆரோக்கியமான சமூகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இஸ்லாம் நமக்கு ஒரு விஷயத்தை தடை செய்கின்றது. ஆனால்
சுதந்திரம் என்ற பெயரிலே, லிபரல் என்ற பெயரிலே, தனிமனித உரிமை என்ற பெயரிலே இவற்றையெல்லாம் நாம் ஆகுமாக்கி கொண்டோம் என்று சொன்னால் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? சமீபத்திலே ஒரு எகிப்தில் நடந்த ஒரு தீர்ப்பை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு இளைஞன், தன்னுடைய தாய் 55 வயதுடைய தாய், குர்ஆனை மனனம் செய்திருக்கக்கூடிய தாய். அந்த இளைஞனும் ஜாமியா அஸ்ஹர் யூனிவர்சிட்டியிலே ஷரியா படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்றான். தன்னுடைய தாயை கழுத்தை நெரித்து கொன்று விடுகின்றான். தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதி தீர்ப்பு வழங்குகின்றார், குர்ஆனுடைய வசனங்களை சொல்லுகின்றார். பெற்றோருடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. உன்னுடைய தாய் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு உன்னை சுமந்தாள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. ஆனால் உன்னுடைய தாயை ஈவு இரக்கமே இல்லாமல் கதற கதற அவளுடைய கழுத்தை நெரித்து நீ கொன்றிருக்கின்றாய். அந்த நேரத்திலும் கூட அவள் உன்னிடத்தில் கெஞ்சியும் நீ அவளை விடவில்லை. காரணம் என்ன? காரணத்தையும் சொல்லுகின்றார். நீ ஒரு பெண்ணை காதலித்தாய், அந்த பெண்ணோடு தகாத உறவு வைத்துக் கொண்டாய், அந்த பெண்ணுடன் தவறான முறையிலே நடந்து கொண்டாய், அந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று விரும்பினாய். உன்னுடைய தாய் உனக்கு உபதேசம் செய்தார், இப்படி செய்யக்கூடாது, அல்லாஹ் இதற்கு அனுமதி கொடுக்கவில்லை, நீ பாவத்தை செய்கின்றாய் என்று சொன்னதுமே உன்னுடைய தவறுகளுக்கும் தீமைக்கும், நீ செல்லக்கூடிய தவறான பாதைக்கும் உன்னுடைய தாய் உனக்கு தடையாக இருக்கின்றாள் என்றதுமே உன்னுடைய தாயையே நீ கொன்று விட்டாய், ஆகவே உனக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுகின்றது என்று தூக்கு தண்டனையை நிறைவேற்றுகின்றார்கள். ஒரு மனிதன் காதல் என்ற இந்த வலையிலே விழுந்து விட்டான் என்று சொன்னால் அதற்கடுத்து அவன் எப்பேற்பட்ட எல்லைக்கும் செல்வான் என்பதை அன்றாடம் நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒரு முஸ்லிம் மார்க்கத்தை பயின்று கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் கூட இது போன்ற பாவத்திலே மூழ்கி விட்டான் என்று சொன்னால் அவனும் எப்படிப்பட்ட எல்லைக்கும் செல்வதற்கு தயாராக இருப்பான் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. ஆகவே இன்று நாம் எத்தனை நம்முடைய பிள்ளைகளை பார்க்கின்றோம், எத்தனை இஸ்லாமிய பெண்களை பார்க்கின்றோம், திடீரென்று வீட்டை விட்டு ஓடி சென்று விடுவார்கள். அதுவரைக்கும் அவர்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்லும் பொழுது ஹிஜாபை அணிந்து முகத்தை மூடியவர்களாக செல்லுவார்கள். திடீரென்று பிள்ளை காணாமல் போய் விடுவாள், மாலையிலே காணாமல் போனால் மறுநாள் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து அழைப்பு வரும், உங்களுடைய மகள் போலீஸ் ஸ்டேஷனிலே இருக்கின்றாள், காவல் நிலையத்திலே இருக்கின்றாள், உங்கள் மீது கம்ப்ளைண்ட் செய்திருக்கின்றாள். என்ன கம்ப்ளைண்ட்? அவளுடைய உயிருக்கு நீங்கள் அச்சுறுத்தலாக இருக்கின்றீர்கள் என்று உங்கள் மீது அவள் கம்ப்ளைண்ட் செய்திருக்கின்றாள். அல்லாஹு அக்பர். எந்த பெண்ணை பொத்தி பொத்தி ஒரு தந்தை வளர்த்தாரோ, ஒரு தாய் கண்காணித்து வளர்த்தாலோ, எந்த குழந்தையை அவளை வெளியில் செல்லும் பொழுது கூட பாதுகாப்பாக ஒரு தந்தை அழைத்து சென்றாரோ, முழுமையான பாதுகாப்பை ஒரு பெண் தன்னுடைய வீட்டிலே உணர்ந்தாலோ, அதே பெற்றோருக்கு எதிராக என்னுடைய பாதுகாப்பிற்கு இவர்கள் அச்சுறுத்தலாக இருக்கின்றார்கள், ஆகவே காவல்துறை எனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று ஹிஜாபை கலற்றிவிட்டு இஸ்லாமிய அடையாளங்களை துறந்துவிட்டு மாற்று அடையாளங்களோடு அவள் அங்கே வந்து நின்ற சம்பவங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, ஏராளமான சம்பவங்கள் இந்த காதலின் மூலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதோடு இருக்கின்றதா? அடுத்த கட்டத்தை பார்த்தால் எல்லா சமூகத்திலும், நம்முடைய சமூகத்திலும் குறிப்பாக ஐடி ஃபீல்டிலே வேலை செய்யக்கூடியவர்கள் எடுத்துக்கொண்டால் லிவிங் டுகெதர், சேர்ந்து வாழலாம், திருமணம் தேவையில்லை, சேர்ந்து வாழலாம். சமீபத்திலே ஒரு தீர்ப்பு கூட சொல்லப்பட்டிருந்தது. சேர்ந்து வாழ்ந்து ஒருவன் அந்த பெண்ணை விட்டு விடுகின்றான், திருமணம் முடிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றான், அவள் கோர்ட்டிலே கேஸ் போடுகின்றாள். கோர்ட் என்ன சொல்லுகின்றது? திருமணம் முடிக்காமல் தானே சேர்ந்து வாழ்ந்தீர்கள், திருமணம் முடித்து நீங்கள் பிரிவதை விட திருமணம் முடிக்காமலேயே பிரிந்து விட்டது நல்லதுதான், ஆகவே இதற்காக எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது. அல்லாஹு அக்பர். இஸ்லாம் எதையெல்லாம் ஹராம் என்று சொல்லி இருக்கின்றதோ, எதனையெல்லாம் சமூகத்தினுடைய சீர்கேடு என்று சொல்லி இருக்கின்றதோ, எந்த காரியங்களை செய்தால் ஒரு சமூகம் ஆரோக்கியமாக இருக்காது என்று சொன்னதோ, அவைகளெல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம்.
இதெல்லாம் எங்கிருந்து வருகின்றது? பிற மத கலாச்சாரங்களிலிருந்து வருகின்றது, மேற்கத்திய கலாச்சாரங்களிலிருந்து வருகின்றது. இப்படிப்பட்ட சூழல்கள் ஏற்பட்டால் குடும்ப அமைப்புகள் சிதைந்துவிடும். இப்படிப்பட்ட சூழல்கள் ஏற்பட்டு விட்டால் உண்மையான கணவன் மனைவி என்ற அன்பும் பாசமும் அங்கே போய்விடும். இப்படிப்பட்ட சூழல்கள் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்களே, ஃபஇன்னி முகாசிரும் பிக்குமுல் உமம், நான் நாளை மறுமை நாளிலே என்னுடைய உம்மத்தினர் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் என்று பெருமிதம் கொள்வேன் என்று சொல்லுகின்றார்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாமல் ஆகிவிடும். லிவிங் டுகெதரிலே வாழக்கூடியவர்கள் எவர்கள் குழந்தைகளை பெற்றுக் கொள்கின்றார்கள்? திருமணத்தினுடைய நோக்கத்திலே ஒன்று மனிதன் மன அமைதி பெற வேண்டும், தவறான வழியிலே செல்லக்கூடாது. இரண்டாவது குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டுமே அங்கே அடிபட்டு போகின்றது. சில நாட்கள் சேர்ந்து வாழ்வார்கள், சில மாதங்கள் சேர்ந்து வாழ்வார்கள். அதனை அவர்கள் தனி மனித சுதந்திரமாக கருதி பெருமையாக இருப்பார்கள். அதற்காக பல டிபேட்டுகள் நடக்கும். அந்த டிபேட்டுகளிலும் அதிலே அவர்கள் நியாயப்படுத்தி பேசுவார்கள். சமூகத்தை அதற்காக அவர்கள் தயார்படுத்துவார்கள். அதற்கடுத்து பிடிக்கவில்லை என்று சொன்னால் வேறு ஒரு ஆணோடு வேறு ஒரு பெண்ணோடு சென்று விடுவார்கள். இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு வழியிலே ஒரு மனிதன் தவறாக செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் திருமணம் என்ற உறவை நமக்கு கொடுத்திருக்கின்றது. இன்று பெரும்பாலும் கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் காதல் வலையிலே விழாமல் இருப்பது அரிதிலும் அரிது என்ற நிலைக்குத்தான் இருக்கின்றது. யார் இறையச்சத்தோடு இருக்கின்றார்களோ, தக்வாவோடு இருக்கின்றார்களோ, எந்த பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஈமானையும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தந்து அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையிலே கண்காணிக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை தவிர இல்லாமா ரஹிம ரப்பி, அல்லாஹ் யாருக்கு கருணை காட்டினானோ அவர்களை தவிர பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் கல்லூரிகளிலே பள்ளிகளிலே படிக்கும் பொழுது காதல் வலையிலே விழுவதும், அவர்கள் சமூக வலைதளங்களின் மூலமாக அந்நிய ஆண்களை அந்நிய பெண்களை தொடர்பு கொண்டு பேசுவதும், அதன் மூலமாக அவர்கள் சீர்கெட்டு போவதும் இன்றைய காலகட்டத்திலே அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆக இளைஞர்கள் இது போன்ற வழியிலே செல்வதை விட்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றான். ஒரு பக்கம் இப்படி கலாச்சார சீர்கேட்டில் நம்முடைய சமூகம் சென்றால், இன்னொரு பக்கம் இந்த மார்க்கத்தை புரிந்து வரக்கூடிய மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் மார்க்கத்தை சொல்ல வேண்டும். நாம் சொல்லாவிட்டாலும் இந்த மார்க்கம் போய் சேரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா பைத மதரின் வலா வபரின் இல்லா அத்கலஹு அல்லாஹு கலிமத்துல் இஸ்லாம். ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் மாடி வீடாக இருந்தாலும் அல்லாஹ் அங்கே இஸ்லாமினுடைய கலிமாவை, இஸ்லாமினுடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்த்தே தீருவான். பிஇஸ்ஸி அஸீஸின் அவ் பிதுல்லி தலீலின், கண்ணியவான்களுக்கு கண்ணியத்தோடும் இழிவானவர்களுக்கு இழிவோடும் கொண்டு போய் சேர்ப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்ப்பான். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கும் பொழுது நாம் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை என்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இந்த அந்நிய கலாச்சாரங்களும் சமூக சீர்கேடுகளும் நமக்குள் தானாக வரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை சகோதரிகளே. ஆக இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. இதை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன நிகழும் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா. நாம் நேர்வழியையும் தெளிவான அத்தாட்சிகளையும் இறக்கி அதனை வேதத்திலே மக்களுக்கு தெளிவுபடுத்திய பிறகு எவர்களெல்லாம் அதனை மறைக்கின்றார்களோ, உலாயிக இலானுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிக்கின்றான். வைலானுஹுமுல் லாயினூன், சபிக்கக்கூடியவர்களும் அவர்களை சபிக்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய சாபம், மலக்குமார்களுடைய சாபம், நல்லோர்களின் சாபம் யார் மீது ஏற்படும்? எவர்கள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லவில்லையோ அவர்களுக்கு ஏற்படும். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் விழுப்புரத்திலே அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சி என்ற ஒரு கண்காட்சியை நடத்தினோம். அல்ஹம்துலில்லாஹ் பல்வேறு ஊர்களிலே நடத்துகின்றோம். அந்த ஊரிலும் நடத்தினோம்.
ஒரு பெண்மணி, ஏறத்தாழ 32 வயதுடைய ஒரு பெண்மணி தன்னுடைய 12-13 வயது மகளையும் தன்னுடைய தாயாரையும் அழைத்து கொண்டு வருகின்றார். கண்காட்சியிலே பேனல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் மனிதனுடைய படைப்பிலிருந்து இறப்பு வரை தௌஹீத், ரிசாலத், ஆகிரத், ஏகத்துவம், தூதுத்துவம், மறுமை, இஸ்லாத்தினுடைய நற்பண்புகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு என்று பல்வேறு தலைப்புகளிலே பேனல்கள் வைக்கப்பட்டு அவை அனைத்தும் அவர்களுக்கு சொல்லப்படுகின்றன. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வரக்கூடிய பேனல் வந்ததுமே பல சந்தேகங்களை அவர் கேட்கின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் இல்லையா, இயேசு கடவுளின் குமாரனர் இல்லையா என்றெல்லாம் கேள்வி கேட்கின்றார். அவருக்கு பதில் சொல்லப்படுகின்றது. இறுதியாக அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை நான் இப்போது உணர்கின்றேன். ஆனால் நான் என்னுடைய 13 வயதிலேயே சத்தியத்தை தேட ஆரம்பித்தேன். 13 வயதிலேயே சத்தியத்தை தேட ஆரம்பித்தேன். சத்தியம் எங்கே இருக்கும், உண்மை எங்கே இருக்கும், உண்மையான கடவுள் யார் என்று நான் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது சில கிறிஸ்தவர்கள் இடத்திலே வந்து இதோ இயேசுதான் உண்மையான கடவுள் என்று சொன்னார்கள். நான் அதனை ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது நீங்கள் வந்து இயேசு உண்மையான கடவுள் அல்ல, அவர் இறைவனின் தூதர் தான், அவருக்கு பிறகு முகமது ஒரு தூதராக வந்தார், அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன் என்று சொல்லுகின்றீர்கள். எனக்கு புரிகின்றது. நான் 20 வருடங்களுக்கு முன்னாலேயே சத்தியத்தை தேடும் பொழுது ஏன் என்னிடத்திலே நீங்கள் வந்து சொல்லவில்லை என்ற கேள்வியை கேட்கின்றார். சரி, இதோடு நிறுத்தி கொண்டாரா என்று சொன்னால் இல்லை சகோதரர்களே, இங்குதான் நாம் யோசிக்க வேண்டும். இங்குதான் நம்மை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அடுத்து அந்த பெண்மணி சொல்லுகின்றார், என்னுடைய இந்த 18-20 வருட வாழ்க்கையிலே நான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு என் மூலமாக ஏராளமானவர்களை இந்த கொள்கையின் பக்கம் அழைத்திருக்கின்றேன். ஏராளமானவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்று நான் விளங்கி ஒருவேளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களெல்லாம் உங்களுடைய பார்வையில் அசத்தியத்தில் தானே சென்றார்கள். ஆகவே அதற்கான பொறுப்பை மறுமை நாளிலே யார் ஏற்றுக்கொள்வார்? நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அங்கே வந்து உங்களைத்தான் நான் பிடிப்பேன். யா அல்லாஹ், இந்த முஸ்லிம்கள் உன்னுடைய மார்க்கத்தை, சத்தியத்தை ஆரம்பத்திலேயே எங்களுக்கு சொல்லவில்லை. ஆகவேதான் இத்தனை மக்களை வழிகேட்டின் பக்கம் நான் அழைத்தேன். நான் இப்பொழுது சத்தியத்திற்கு வந்துவிட்டேன். ஆனால் அவர்களுக்கு நான் பொறுப்பல்ல, இந்த முஸ்லிம்கள் தான் பொறுப்பு என்று உங்களை கைகாட்டி விடுவேன் என்று அவர் சொல்லுகின்றார். அல்லாஹு அக்பர். அவர் பேசிய வீடியோவும் ரெக்கார்டாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பற்றி புரிந்து கொண்டவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பல்வேறு விதமான அனாச்சாரங்களையும் தீமைகளையும் விட்டு விலகுகின்றார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் எல்லா விதமான சமூக சீர்கேடான செயல்களையும் செய்து கொண்டு நாங்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னால் நமக்கும் யூதர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இன்று நம்முடைய சமூகத்திற்கிடையே நம்முடைய சமூகத்தை அழிக்கக்கூடிய பல்வேறு விதமான சீர்கேடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாம் அவற்றையெல்லாம் கண்டும் காணாமல் இருக்கின்றோம். இவை அனைத்திற்கும் அடிப்படை காரணம் நாம் உண்மையான முஸ்லிமாக வாழவில்லை, அல்லாஹினுடைய உண்மையான மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லவில்லை. இந்த இரண்டும் ஒரு சேர் நடைபெற வேண்டும். நம்மையும் நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் மார்க்கத்தையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான் 41வது அத்தியாயம் 33வது வசனத்திலே, வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து, வஅமில ஸாலிஹன், தானும் நல்ல அமல்களை செய்து, வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று எவன் சொல்லுகின்றானோ அவனை விட சொல்லால் சிறந்தவன் யார்? அல்லாஹு அக்பர். சொல்லால் சிறந்தவன் யாராக இருக்க முடியும்? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து தானும் நல்ல அமல்களை செய்து தன்னை ஒரு முன்மாதிரி முஸ்லீமாக காண்பிக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிடுவோம்? யாராவது பாய் என்ன பாய் உங்க ஆளுங்களே இப்படிலாம் செய்கிறாங்கன்னா, நீங்கள் முஸ்லீம்களை பார்க்காதீங்க, இஸ்லாமை பாருங்க. நீங்கள் முஸ்லிம்களை பார்க்காதீர்கள், இஸ்லாத்தை பாருங்கள். சரி, அப்ப நான் இஸ்லாத்தை பார்க்கணும், நீங்க எதுக்கு முஸ்லீமாக இருக்கிறீங்க என்று ஒரு முஸ்லீம் அல்லாதவர் கேட்டுவிட்டார். நீங்கள் இஸ்லாத்தை பாருங்கள், முஸ்லிம்களை பார்க்காதீர்கள் என்று சொன்னால் அது நமக்கு பெருமையா இழிவா? வகால இன்னனி மினல் முஸ்லிமீன்,
ஒரு முஸ்லிம் தன்னை முன்மாதிரியாக காண்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நீ என்னை பார்க்காதே, என்னை முன்மாதிரியாக எடுக்காதே, அல்லாஹ்வின் வேதத்தை பார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பார் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்க்காதீர்கள் என்று எப்பொழுதாவது சொல்லி இருக்கின்றார்களா? என்னை பாருங்கள் என்றுதான் சொன்னார்கள். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. கான குலுகுஹு அல் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்த வேண்டும், அதோடு சேர்த்து மக்களுக்கு மார்க்கத்தையும் சொல்ல வேண்டும். இப்படி நாம் செய்வதன் மூலமாகத்தான் நம்முடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய இந்த எல்லா விதமான அனாச்சாரங்களும் சமூக சீர்கேடுகளும் விலகி இது ஒரு தூய்மையான சமூகமாக ஆகி எந்த சமுதாயத்தை அல்லாஹ் கைரு உம்மா சிறந்த சமுதாயமாக ஆக்கி இருக்கின்றானோ உண்மையாகவே இந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக ஆகும். அப்படிப்பட்ட வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்க வேண்டும். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சீர்கேடுகளையும் எல்லா விதமான அனாச்சாரங்களையும், குறிப்பாக இன்று நவீன சீர்கேடுகள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் குறிப்பாக நம்முடைய உம்மத்தின் இளைஞர்களையும் இளைஞர்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி அதனை பிற மக்களுக்கு தெளிவான முறைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய சிறந்த முஸ்லிம்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்ச்சி. ஒவ்வொரு பகுதிக்கும் 2 கேள்விகள், மொத்தம் 6 கேள்விகள். கேள்விகள் ஷேக் ஜமல் கேட்பார்கள். நீங்களே கேட்டுருங்களா? அப்படியா? நான் தான் கேட்கணுமா? இல்லை, எந்ததும் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதை கேட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். கேள்வி பதில் இருக்கு. கேள்வி பதில் முடிஞ்சு பரிசு, அதுக்கப்புறம் தொழுகை முடிஞ்ச உடனே இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால யாரும் கலைஞ்சு போயிடுவாங்கன்னா எல்லாரும் அமைதியாக அமர்ந்து உணவு அருந்திட்டு திரும்ப கேட்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வந்து மூணு பகுதியா, இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி, அப்புறம் இங்க இந்த பகுதிக்கு மட்டும் என்ன கேள்வி கேட்கிறேன், தெரிஞ்சவங்க கை மட்டும் வச்சுங்க, பதில் சொல்ல வேண்டாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பிய இடம் எது? வாங்க 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 தேக்கலாம் வாங்க. இந்த பகுதிக்கு அல்லாஹ் சிறந்த பேச்சாக குர்ஆன்ல எதை சொல்கிறார்? சிறந்த சொல்லை சொல்பவர் யார் என்று சொல்லுங்க. சொல்லாத அழகியவர் யார்? ஓரளவுக்கு வசனத்தை சொல்ல ஒரு கருத்தை சொல்லிட்டாரு. ஓகே,
மூன்றாவது கேள்வி இந்த பகுதிக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எந்த மலைக்கு அழைத்தார்? நீங்க வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹ். நாலாவது கேள்வி இந்த பக்கம். நரகத்திற்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மலக்குடைய பெயர்? நீங்கள் கொடுங்க. அடுத்து இந்த பகுதிக்கான கேள்வி, நரகவாசிகள் சக்கரை என்ற நரகத்துக்கு போவாங்க. என்ன காரணத்தினால அவங்க நரகத்துக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு 4 விஷயங்களை சொன்னேன். அந்த ஆயத்துக்கள் 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்க. 4 விஷயங்கள் என்ன? சொல்லுங்க. ஒண்ணுதான். 4 விஷயங்கள். அதுல குறிப்பா தலைப்பு சம்பந்தமா இருந்து சொன்னா கூட ஓகே, பதில் ஓகே. சொல்லுங்க. நேரம்னா நேரத்தை வீணடிப்பது. திருவாங்க, அது தலைப்புக்குள்ள வந்துருச்சு. குன்னா நகூதுமா, தொழுகையை தொழக்கூடியவர்களாக இல்லை, உணவளிக்கக்கூடியவராக இல்லை, நேரத்தை வீணடிப்பவர்களாக இருந்தோம், மறுமை நாளை நிராகரித்துக் கொண்டிருந்தோம், பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம். வாங்க. சரி, இந்த பக்கம் அல்லாஹ் அவ்வளோதானே இருக்கேன் கேள்வி. அல்லாஹ் இந்த சமுதாயத்தை சிறந்த சமுதாயம் சொல்றான். எதற்காக சிறந்த சமுதாயம் சொல்றான்? கை மட்டும் தான் தூக்கணும். கை தூக்குங்க. அல்ஹம்துலில்லாஹ். நன்மையை தீமை தடுப்பதற்கு. அடுத்து வந்திருக்கக்கூடிய நம்ம தமிழ் மக்கள்ல சும்மா ஒரு குழுக்கள் மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி 2 பேர். முதலாவதாக மொபைல் நம்பர் சம்சுதீன் கேம்ப் 1 மொபைல் நம்பர் நிர்வாகத்தில் இருக்கிறார். அசாருதீன் மொபைல் நம்பர் 6591 முடியுது. அசாருதீன் மொபைல் நம்பர் 6591. அசாருதீன். number last day 05959659. Azhar Ali
059-712-7007. அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம சிறுவர்கள் மிக அற்புதமாக இங்க நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி அதுக்கு வரவேற்புரையாற்றி அதுக்கு நன்றி உரை புராத்து கிராத் இதெல்லாம் பண்ண போறாங்க. கிராத் பண்ணவங்க நன்றி உரை ஆக்க போறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்கள சிறப்பிக்க வேண்டுமா அவங்க 4 பேருக்கும் ஒரு பரிசு. முதலாவதாக முகமது இப்ராஹிம். मोहम्मद शाहजान. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். அடுத்து நல்ல பேச்சாளராக வருவீங்க இன்ஷா அல்லாஹ். மாஷா किरात ओदिया बिलाल इमरान. இவர் சில்ட்ரன் காம்படிஷன்ல கிராத்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினார். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஜாதக்கல்லாஹு இல்மா. நன்றி உரையாற்றவிருக்கும் ஆகிர். பர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடியே பரிசு வாங்கிட்டேன். மாஷா அல்லாஹ். அடுத்து நம்மளோடு இணைந்து நம்மளோட எல்லா வார வகுப்புகளையும் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்முடைய வகுப்புகள்ல பலத்துல இருந்து ஒவ்வொரு முறையும் வந்து புதன்கிழமை இங்க வருவாங்க, அடுத்து மறுபடியும் வேலைக்கிழமையும் வருவாங்க, குழந்தைகள் கிளாஸ்க்காக வருவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு நடக்கக்கூடிய வகுப்புக்கு அவங்களுடைய துணைவியார் தான் வந்து அதை செஞ்சு கொடுக்குறாங்க, அந்த வகுப்புகளை எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தாவா சென்டர் சார்பா ஒரு அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஷேக் சதகத்துல்லா மொழி வந்து நம்ம ஜமீல் மௌலிக்கு கொடுத்தாங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக். அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட அழைப்பெல்லாம் ஏற்று உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை வேலைக்கிழமைன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. மக்கள் வந்து சேர்றது அந்த ஒரு நாள் லீவு, வேலைக்கிழமைன்றது எப்பவுமே ஒரு பெருநாள் பட்டப்பாடு. அந்த நேரத்தை எங்களோட அழைப்பை ஏற்று ஒதுக்கி இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கமுல்லாஹ் கைர். நம்மளுடைய சிறந்த பயான்கள் மூலமா நம்மளுடைய உள்ளங்களை ரொம்பவும் ஈமானின் பக்கம் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த டைம்ல நாங்க வந்து அந்த விதையை தூவினாதான் முளைக்க வேண்டிய நல்ல ஒரு பயிர் முளைக்கும். அதனால நம்ம தாவா சென்டர்ல நடக்கக்கூடிய இந்த வகுப்புகளை பத்தி உங்ககிட்ட சொல்லிடுறோம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை ஆண்களுக்கு மகரிப் தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை ஆண்களுக்கான வகுப்பு நடக்குது. வியாழக்கிழமையில பெண்களுக்கு வகுப்பு நடக்குது 7 to 8. அதே நேரத்துல தான் குழந்தைகளுக்கும் வகுப்பு நடக்குது. பெண்களுக்கு வந்து பெண்கள் தாவா சென்டர்ல நடக்குது, அது வேற லொகேஷன். குழந்தைகளுக்கு வந்து இங்க நடக்குது. இதுக்கும் அதுக்கும் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். அதனால இப்போ வந்து இந்த ரமதானுடைய நேரங்கள்ல வந்து வகுப்புகள் இல்லை. ரமதானை முன்னிட்டு வகுப்புகள் கிடையாது. இப்போ ரமதான் கழித்து ஈத் உல் ஃபித்ர் முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ் வகுப்புகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். அனைவரும் நம்மளுடைய வகுப்புகள் பற்றி வாட்ஸ்அப் குரூப்ல நாங்கள் வந்து அறிவிப்போம்.